இப்ப பார்த்தீங்கன்னா, அ அநியாயம் செய்யக்கூடிய முஸ்லிம் ஆட்சியாளர், பாவம் செய்யக்கூடிய, பெரிய குஃப்ர் செய்யக்கூடிய முஸ்லிம் ஆட்சியாளர், அவங்க இடத்துல ஆலிம்கள், சத்தியத்தை பேசக்கூடிய ஆலிம்கள் எப்படி நடந்து கொண்டாங்க? ஒரு இஸ்லாமிய ஆட்சியில எப்படி நடந்து கொண்டாங்க? அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். அதுல நெறைய நபர்கள் இருக்கிறாங்க. சிலர் வந்து வாயால் விமர்சனம், வார்த்தைகளால் விமர்சனம் செஞ்சாங்க. அப்படி தவறு செய்யக்கூடியவங்கள. சிலர் வந்து கிளர்ச்சிகள் செஞ்சாங்க. சிலர் வந்து ஏபொலிட்டிக்கலா இருந்தாங்க. ஏபொலிட்டிக்கல்னா க அ ஆட்சி சம்மந்தப்பட்ட எதுலயுமே அவங்க கலந்து கொள்ள மாட்டாங்க. இப்போ ஹுசைன் இப்னு அலி அவங்க பார்த்தீங்கன்னா, யசீத் அவர்களுக்கு பையா செய்ய மறுத்தாங்க. ஆ மேலும் வந்து ஈடுபட்டாங்க. கிளர்ச்சியில ஈடுபட்டாங்க. கர்பலால கொல்லப்பட்டாங்க. அப்துல்லா இப்னு ஜுபைர் அவங்களும் அப்படிதான். அவங்களுடைய உமையா ஆட்சியாளருக்கு கீழ்ப்படிய மறுத்தாங்க. அ மக்காவ ஆட்சி செஞ்சாங்க அவங்க. ஹஜ்ஜாஜால கொல்லப்பட்டாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அபீபக்கர் இவங்க வந்து முஆவியா யசீத வந்து அப்பாயிண்ட் பண்ணதுக்கு எதிராக அவங்க விமர்சனம் செஞ்சாங்க. அப்துல்லா இப்னு உமர் இவங்க வந்து நியூட்ரலாக இருந்தாங்க. ஒரு பிரஷர்ல பையா செய்யறத வந்து அவங்க வந்து அவாய்ட் பண்ணாங்க. தாபியின்கள்ல பார்த்தீங்கன்னா, சயீத் இப்னு ஜுபைர் ஆ ஹஜ்ஜாஜுக்கு எதிரா கிளம்பி கொல்லவும் பட்டாங்க. ஹசன் அல் பஸ்ரி ஹஜ்ஜாஜை வந்து அதிகமா விமர்சனம் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. அம்ர் இப்னு உபைத் அநீதி இழைக்கிறதுக்கு எதிராக கொ பேசினாங்க. ஜெயித் இப்னு அலி இப்னு ஹுசைன், அதாவது ஹுசைன் ரதியல்லாஹுடைய பேரன். இவங்க வந்து உமையாக்களுக்கு எதிராக இருந்தாங்க. கொல்லவும் பட்டாங்க. முஹம்மது அன்-நப்ஸ் அஸ்-ஜக்கிய்யா இவங்க வந்து ஹசன் இப்னு அலி அவங்களுடைய வம்சாவளி அவங்க. அப்பாசித் ஆட்சியாளர்களுக்கு எதிராக ரிபெலியன் பண்ணாங்க. அடுத்து அபு ஹனீஃபா, நொமான் இப்னு சாபித் ரஹிமஹுல்லாஹ் ஸைதையும், நப்ஸ் ஜக்கியாவையும் சப்போர்ட் பண்ணாங்க. அ அந்த காலத்து ஆட்சியாளருக்கு ஒத்துழைப்பு செய்ய மறுத்தாங்க. இமாம் மாலிக் இப்னு அனஸ் இவங்க வந்து ஃபத்வா வெளியிட்டாங்க. ஆ ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில பையா செய்றது சம்மந்தமாக. அதுக்காக அடிக்கவும் பட்டாங்க, கை உடைக்கப்பட்டாங்க. இப்னு அபி லைலா பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு ஜட்ஜாக இருந்தார், காதியாக. இவரும் வந்து அநியாயத்துக்கு எதிராக குரல் குடுத்தாரு. அவங்களுடைய பதவி போயிடுச்சு. ஷுரை அல் காதி ஆட்சியாளருடைய இதுகளுக்கு முஸ்லிம் ஆட்சியாளருடைய அவங்களுடைய சட்டத்தை வளைத்து குடுப்பது விஷயத்துல அவங்க அத மறுத்தாங்க. தாபீன் பார்த்தீங்கன்னா, இமாம் அஹ்மத் இப்னு அம்பல் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, மெஹ்னாவுடைய காலத்துல அப்பாசிய ஆட்சியாளர்கள இன்டைரக்ட்டாக அவங்க வந்து இது பண்ணாங்க. விமர்சனம் செஞ்சாங்க இல்லைங்களா? அதனால அவங்க சிறையில பல நாட்கள் அடிக்கப்பட்டாங்க, டார்ச்சர் செய்யப்பட்டாங்க. இமாம் சுஃபியான் அஸ்-சௌரி இவங்க வந்து பதவிகள வந்து துறந்தாங்க. மறைஞ்சு மறைஞ்சு வாழ்ந்தாங்க. ஃபுதைல் இப்னு இயாத் அநியாயக்கார ஆட்சியாளருக்கு எதிராக இவங்க பேசினாங்க ஸ்ட்ராங்கா. அவங்க கூட கலக்கக்கூடியது வந்து ஃபித்னா என்றும் சொன்னாங்க. இப்ன் அல் முபாரக் ஜிஹாதை பத்தி எழுதுனாங்க, வகுப்புகள் எடுத்தாங்க. ஆ பிர்ர பத்தியும் எடுத்தாங்க, நலவு செய்வதை பற்றியும். மேலும் கவர்ன்மென்ட்டுடைய பொசிஷன்ஸ் வந்து அவங்க வந்து எடுத்துக்கல அந்த பதவிகளை. இமாம் லைஸ் இப்னு சாத் எகிப்திய ஆட்சியாளருக்கு வந்து விமர்சனம் செஞ்சாங்க. அபு யூசுப் காதி அபு யூசுப், அபு ஹனீஃபாவுடைய மாணவர். இவர் வந்து ஜட்ஜாக அப்பாசிய ஆட்சியாளருக்கு கீழ வேலை செஞ்சாலும், அவங்களுடைய பாலிசிஸ்க்கு எதிராக, அநீதமான பாலிசிஸ்க்கு எதிராக ஒரு ரெசிஸ்டன்ட் தெரிவிச்சாங்க. அப்துல்லா இப்னு முபாரக் அ பல பதவிகள வந்து மறுத்தாங்க. இல்மாலும், அமல்களாலும் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, அநீதிக்கு எதிரா குரல் குடுத்தாங்க. மேலும் இப்னு சீரின் பொய்யான டெஸ்டிமோனிக்கு மறுத்தாங்க. கட்டாயத்தின் அடிப்படையில சிறை வைக்கவும் பட்டாங்க. ஸுஹ்ரி ஆ ஆட்சியாளர் கூட கலக்கிறத ரொம்பவே அவங்க வந்து கடினமாக மறுத்தாங்க. கலக்க வேண்டாம் என்றும் அட்வைஸ் குடுத்தாங்க. வக்கீ இப்னு ஜர்ராஹ் அபூ ஹனீஃபாவுடைய மாணவர். ஆட்சியாளர் கீழ பணிபுரிய மறுத்தாங்க. ஹம்மாத் இப்னு அபி சுலைமான் அபூ ஹனீஃபாவுடைய மாணவர். கோர்ட்டுடைய பிரஷர்ஸ்க்கு ரெசிஸ்டன்ஸ் பண்ணாங்க. மாரூஃப் கர்கி இவங்க வந்து ஆட்சியாளர்கள் விஷயத்துல ரொம்பவே ஸ்பிரிச்சுவல் ரெசிஸ்டன்ஸ் காமிச்சாங்க. அப்புறம் வந்து அஹ்மத் இப்னு இப்னு நஸ்ர் அல் ஹுசாய் இவங்க வந்து அப்போ இமாம் அஹ்மத் இப்னு அம்பல் கூட வாழ்ந்தவங்க. இவங்க வந்து அ கிளர்ச்சியும் செஞ்சாங்க, கொல்லவும் பட்டாங்க. அது மட்டும் இல்லாம சம காலகட்டத்தில இமாம் இப்னு பாஸ், சவுதியுடைய கிராண்ட் முஃப்தி அவர்கள் வந்து சவுத் இப்னு அப்துல் அசீஸ வந்து பதவியிலேருந்து நீக்கி, ஃபைசல் அவங்கள வந்து ஆட்சியாளரா தேர்ந்தெடுத்தாங்க. இப்படி நெறைய விஷயங்கள் வந்து ஆலிம்கள் வந்து செய்தாங்க.
அதே போல் சயீத் இப்னு முசைப் அவங்களும் வந்து கடுமையாக அடிக்கப்பட்டாங்க அவங்களுடைய காலத்தில், ஆட்சியாளர்கிட்ட இந்த பிரச்சனையில். இதன் பிறகு இந்த காலகட்டத்தில் கூடயும் நிறையா ஷேக் அப்துல் அசீஸ் தரீஃபி, இன்னும் நிறைய பேர், நாசிர் அல் உல்வான்னு சொல்லி நிறையா ஆலிம்கள் வந்து சிறைக்கு அனுப்பப்பட்டாங்க ஹக்கை பேசுனதுனால. இது எல்லா காலத்திலையும் தொடரக்கூடிய ஒரு இயல்பான ஒரு நிகழ்வு இது. இவர்கள் ஹவாரிஜிகள் அல்ல. ஏன்னா ஹவாரிஜுடைய பண்பு என்னென்னா, ஷேக் உசைமீன் ரஹிமுல்லா சொல்கிறாங்க, பெரும்பாவம் செய்பவனை காஃபிர் என்று சொல்பவங்க தான் கவாரிஜ். இவங்க யாருமே வந்து பெரும்பாவம் செய்கிறவங்கள, பெரும்பாவம் செய்யக்கூடிய நபரையோ ஆட்சியாளரையோ காஃபிர் என்று இவர்கள் சொல்லவில்லை, ஒருபோதும் சொன்னதில்லை எங்கேயுமே. ஸோ இவர்களுக்கு ஹவாரிஜ் என்று பட்டம் கொடுப்பது, முத்திரை குத்துவது வந்து மிகப்பெரிய ஒரு அநீதி. அல்லாவிடம் யாரெல்லாம் இதை வந்து ப்ரொபகேண்டா பண்ணுறாங்களோ அவங்களும் அல்லாவிடம் மறுமை நாளில் நின்று அல்லாஹ் கேள்வி கேட்கும்போது அதுக்கு எந்த பதிலையும் இவர்களால் சொல்ல முடியாது. நாம் இப்போது 30 ஆலிம்கள்கிட்ட பார்த்துருக்கோம். இப்போ இந்த 30 ஆலிம்களும் ஹவாரிஜிகளா? இல்லவே இல்லை. சுபானல்லா, இவர்களெல்லாம் சத்தியத்தை பேசிய ஆலிம்கள், அஹ்லுல் ஹக் என்று சொல்வார்கள் இவர்களை. சியாசா இஸ்லாமியா படித்தவர்களுக்கு நன்றாகவே தெரியும், இஸ்லாமிய அரசியல் படித்தவங்களுக்கு.